கரூர் சம்பவம் பற்றி முதல் முறையாக மனம் திறந்திருக்காரு ஏகே அவர்கள். ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அதிர்சார் அளித்த பேட்டி தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதுல தன்னுடைய 33 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை பற்றியும் கார் ரேஸ் குறித்தும் குடும்பத்தை பற்றியுமே பேசியிருக்காரு. அமராவதி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஏகே ஆரம்பத்துல தமிழ் பேசவே திணறி இருக்காரு. ஆனால் அதிகமே ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தமிழை நல்ல முறையில கற்றுக்கொண்டுள்ளதாக சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் அதிர்சர் கரூர் சம்பவம் பற்றியுமே பேசியிருக்காராம். கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் சார் தேர்தல் பரப்புரைக்காக கரூர் சென்ற போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. அது விஜய் சாருக்கும் அவருடைய கட்சிக்குமே பெரிய நெருக்கடியை கொடுத்தது. பல அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. திரையுலகில இருந்து சில பேருமே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது கரூர் சம்பவம் பற்றியோ எந்த நடிகர்களுமே வாயையே திறக்கல. ஆனா ரஜினி சார் மற்றும் கமல் அவர்கள் மிகுந்த வேதனை அளிக்கிறது அப்படின்னு மட்டும் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இது விஜய் சாருக்கு கூடிய கூட்டம், அவர் வந்ததால் தான் இப்படி நடந்தது அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனால் இதற்கு ஒரு நபர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு மிகவும் தைரியமாக பேசியிருக்காரு ஏகே அவர்கள். அதாவது இதுல நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல. நாம் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும். கிரிக்கெட்ல கூட்டம் கூடினால் இப்படி நடப்பது கிடையாது. திரையரங்குகள்ல முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகள்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இது நம்முடைய திரையுலக உலகளவுல தவறாக காட்டுது. ரசிகர்களுடைய அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம். அன்பை காட்ட வேறு வழிகள் இருக்கு. முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நம் ஆதரிக்க கூடாது அப்படின்னு திரைத்துறைக்கு எதிராகவுமே ஒரு சில கருத்துக்களை தைரியமாக முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்கள் கரூர் சம்பவத்துல விஜய் மீது மட்டும் தவறு கிடையாது, நம் அனைவரின் மீதும் தவறுண்டு அப்படின்னு பேசிய விஷயத்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் தாவேகா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு தவறாக சித்தரித்து சோசியல் மீடியாக்கள்ல போஸ்ட் போட்டுட்டுமே இருக்காங்க. ஆனால் ஏகே அவர்கள் அதை பற்றி அவருடைய சொந்த கருத்தை மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு. தான் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு எதையுமே அதுல மென்ஷன் பண்ணி பேசல. சோ ஆகையால இந்த சம்பவம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு பல ரசிகர்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.